வணக்கம். சில பேருக்கு வெளிநாட்டை பற்றின நிறைய கனவுகள் இருக்கும். நான் அங்கே போய் பெரிய ஆள் ஆகணும், அந்த ஊரை சுற்றி பார்க்கணும், அங்கே என்னோடய பாதி வாழ்க்கையை அங்கே நான் செலவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த நூற்றாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற நூற்றாண்டில் எல்லாத்துலேயுமே இந்தியா தான் எல்லாருக்கும் கனவு நாடாக இருந்தது. நிறைய பேர் படிக்கிறதுக்காக வந்தாங்க, ஆன்மீக அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க, வைத்தியம் கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்தியாவை தேடி எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் அலெக்சாண்டர். அவரும் இந்தியாவில் ஒரு பெரிய ஞானியை பார்க்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். ஒரு குருவன் தன்னோட கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் அவர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தது வேறு காரணம். அதோடு சேர்ந்து இந்த வேலையும் செய்யணும் அப்படின்ட்டு அவரோட குருவோட அறிவுறுத்தலின் பேரில் வந்தார். அது மாதிரி நிறைய பேருக்கு இந்தியா அப்படின்னா ஒரு கனவு நாடு. அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படி அந்த அந்த முன்னேற்றத்திற்கு என்ன காரணம், அங்கே இருக்க அழியாத செல்வத்துக்கு என்ன காரணம், அதை எப்படி நம்ம கைப்பற்றிட்டு வரலாம், நம்ம நாட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய திட்டங்கள் இருந்தது நிறைய மன்னர்கள்ட்ட. அதனால் இந்தியான்றது ஒரு கனவு நாடாக இருந்தது எல்லாருக்குமே. மாலிக் காஃபூர்லாம் பல தடவை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. அப்படி அடித்தும் கூட திருப்பியும் மன்னர்கள் அந்த இழந்த பொருளுக்கு ஈடாக வேறு பொருட்களை அங்கே வைத்தாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கிற வைரம் தான் இன்றைக்கி லண்டனில் மியூசியத்தில் இருக்குது. இந்தியாவில் எப்பயுமே இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்தியாவோட செல்வ வளங்களை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வரணுன்றது எல்லாரோடைய வெளிநாட்டினருடைய கனவு. அது மாதிரி முக்கியமான விஷயம் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. பார்த்துட்டு போகிறவங்க, பார்த்துட்டு சும்மா போகாமல் இருக்கிறத அள்ளிட்டு போனவங்கெல்லாம் நிறைய உண்டு. இந்த மாதிரிலாம் இருந்தது. யோகிகளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே புரியாத புதிராகவே இருந்தது. மகான்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் அவங்க கற்றுருந்தாங்க. ஆனால் அவங்க எதை சொல்லணுமோ, எதை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும்தான் சொன்னாங்க. பல விஷயங்களை அவங்க மறைச்சே வச்சுருந்தாங்க. மக்களின் நன்மைக்காக, நோய் தீர்க்கிறதுக்காக மருந்துகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொன்னாங்களே தவிர ஒருத்தன் ஆசையை மேலும் அதிகப்படுத்தி விட்டு அவனை பைத்தியமாக்கி விடுற வேலைகள்லாம் எந்த மகானுமே எந்த ஒரு ஞானிகளுமே செய்யலை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீக துறையில் ஹிந்துவிசத்தில் இருக்குது. அது தந்திர மந்திர சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை சில பேர் இந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவே வந்தாங்க. சில பேர் யதார்த்தமாக அந்த விஷயத்தை பார்க்க நேர்ந்து அதில் நிபுணத்துவம் பெற்று அதை பற்றி எழுதுகிற அளவுக்கு புக்கெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆளாக இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்படி தான் ஒருத்தர் நம்மளுடைய இந்த சாக்தம் அப்படிங்கிற சக்தி வழிபாடை பற்றின ஒரு விஷயங்களை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர். அவர் சர் ஜான் வுட்ரஃப் அப்படிங்கிறவர். 1865 அவர் இங்கிலாந்தில் பிறந்தார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து கல்வியில் சிறந்தவராக விளங்கின அவர் கல்கத்தா நீதிமன்றத்தில் நீதிபதியாக வழக்கறிஞராக ஃபஸ்ட்டு சேர்ந்தார். 1904 அவருக்கு 4 ஆண்டுகளாக கல்கத்தாவில் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக அவர் பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் ஒரு யோகியின் வழக்கை விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. குற்றம் சாட்டப்பட்ட யோகியிடம் இவர் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார். அவர் மேலே பயங்கரமான மரியாதையும் மதிப்பும் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் இந்தியாவின் ஆன்மீகத்துறையை பற்றி அவர் எப்போ பார்த்தாலும் அவரோட சர்ச்சை செய்கிறதும் அவரோட பேசுகிறதும், அதை பற்றி அவர் சொன்னாலும் அவருக்கு புரிய போகிறதில்ல. ஆனாலும் அவர் அதை கேட்குறத நிறுத்துறதில்ல. இவர் கூட தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ இவருடைய அந்த
யோக நெறிய யோக நெறி யோக நெறி சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு. அப்போ ஒரு சவால் விட்டார். அந்த நீதிபதி வந்து அந்த ஆங்கிலேய நீதிபதி வந்து இவருக்கு இந்த யோகிக்கு வந்து சவால் விட்டார். என்ன அப்படின்னா, நான் இந்த இங்கிலாந்துல இருந்து இங்கே என்னோடய குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 4 மாதங்களாக எந்த தகவல் தொடர்பு கிடையாது. உலகப் போர்னால கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டு எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் சுத்தமாக தொடர்பு இல்லாமல் இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த யோகத்தை பற்றி டாம்பிகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, எங்கள் இந்திய யோகம் இப்படிப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. என்னோடய குடும்பத்தோட சூழ்நிலை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி, உங்கள் யோக ஆற்றல் மூலமாக நான் உணர்ந்துக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் சொல்லணும். அப்போனா நான் உங்கள் யோக கலையை ஒத்துக்கிறேன். அது பெரிய வேலை, பெரிய விஷயம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த யோகியும் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த சவாலை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஓகே நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு அறை கொடுங்க. அந்த அறையில் என்னை வச்சு பூட்டிடணும். உங்களோட இங்கிலாந்தில் இருக்கிற உங்களோட குடும்பத்தோட தொடர்பு ஏற்படுத்தி அவங்களோட அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 மணி நேரம் அவரை உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு அப்புறம் கதவை திறந்து பார்த்தா அவர் வந்து இந்த யோகி வெளியில் வருவார். வந்து அவர் சொல்லுவார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அங்கே நடந்த பிரச்சனையினால உங்கள் வீடு தீக்கரையாகி ரொம்ப சேதாரமாயிடுச்சு. அவங்க வேறு நிறைய துன்பங்கள் அனுபவித்து இப்போ வேறு வீட்டில் சுகமாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் இதை கேட்ட அந்த நீதிபதிக்கு, ஆங்கிலேய நீதிபதிக்கு அவர் சொல்கிறத இவர் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார். அவர் முழுசாக அவரை நம்பலை. 1 வாரத்துக்கு பிறகு இங்கிலாந்துலேருந்து அந்த நீதிபதியோட பொண்ணு வந்து ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, கடிதம். அந்த கடிதத்தில் பார்த்த உடனே நீதிபதி பிரமிப்பாயிடுறார். அவர் அந்த இந்த யோகி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த பொண்ணு எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு யோகி அனுப்பி வச்சிங்க. இதுதான் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது அந்த நீதிபதிக்கு. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு யோகி அனுப்பிச்சி வச்சிங்க. அவர் இங்கே வந்து எங்களை பார்த்து சந்தித்து எங்களுக்கு வந்து குடும்பத்தோட நெருங்கிய நண்பராகிட்டார். அவர் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடும் பண்ணி கொடுத்து எங்களை சுமூகமாக ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் வந்து எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் செஞ்ச இந்த உதவியை எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு ஒரு கடிதம் எழுதி அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நம்ம இங்கே இருக்கும்போது யோகி உள்ளே தான் இருந்தார், அவர் எப்படி இங்கிலாந்துக்கு போனார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த நீதிபதிக்கு வந்தது. அன்னையிலிருந்து அவர் வந்து இந்திய யோகத்தின் சிறப்பை வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சார். இந்தியாவின் மந்திர தந்திர யோக சாஸ்திரங்களெல்லாம் கற்றார். சமஸ்கிருத மொழியில் நல்லா பயின்று அதில் நிபுணத்துவம் பெற்றார். காசியில் ஒரு குரு கிட்ட காயத்ரி மந்திர உபதேசம் வாங்கினார். அவர் எப்பயுமே பஞ்சகச்ச வேஷ்டி, உச்சி குடுமி சகிதமாக தான் காட்சியளிச்சார் அந்த இங்கிலாந்து நீதிபதி. இந்திய தத்துவங்களில் அவரை ரொம்ப கவர்ந்த சாக்தம் அப்படிங்கிற வழிபாடு, அம்பிகையை வழிபடுற முறையை அவர் கற்றுக்கிட்டு சக்தி வழிபாட்டின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய குண்டலினி யோகம், அதை அறிவியல் பூர்வமாக வியப்பூட்டும் நெறி அப்படின்றத பற்றியும் நிறைய அவர் எழுதியிருக்காரு. ஆங்கிலேயத்தில் அவர் எழுதின தந்திர மந்திர அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தாந்திரிக் சாஸ்திரா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. த சர்பன்ட் பவர் அப்படிங்கிற நூல், கடிதங்களின் தொகுப்பு அப்படிங்கிற மாலையாக ஒரு கடிதங்களின் தொகுப்பு அப்படிங்கிற நூல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற நூல்கள். அவர் எழுதின நூல்கள் அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற நூல்கள். இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச அந்த நூல்கள், அவர் எழுதின நூல்கள்.
அவர் தான் முறைப்படி ஸ்ரீ சக்கர இயந்திரம் வந்து வரைஞ்சார். அது ஒரு வியப்பான ஒரு செய்தி. அவர் தான் ஸ்ரீ சக்கரத்துக்கு முறையான ஒரு வரைபடம் கொடுத்தவர். இப்படின்னா இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொன்னவர். இப்படி தொடர்ந்து இந்த ஆராய்ச்சிகள், இந்தியாவை பற்றின ஆன்மீகத்தின் பற்றின விஷயங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னமும். ஆனால் நம்ம தான் இறைவனை கும்பிடுறதுல ஒன்றும் ஏபிசிடி லெவல்லே தான் இருக்கோம். அதை என்றைக்கு நம்ம உணர போகிறோன்னு தெரில. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்தியாவோட பெருமை அருமையெல்லாம் வெளிநாட்டினருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. இந்த விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.